இதை வந்து என்னோடய SSIS இன்புட் டைரக்டரியில் வந்து testdb1 testdb2 அப்படின்னு சொல்லி 2 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஸோ testdb1ல் ஒரு 5 டேட்டாஸ் இருக்குது, testdb2ல் வந்து 5 டேட்டாஸ் இருக்குது. இது வந்து SSIS ஆர்கிவ் டைரக்டரி. இது இதில் எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ இதான் வந்து கோட். என்ன ஃபைல் நேம்னா லோட் மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல் டேட்டா டு SQL டேபிள். ஃபஸ்ட்டு testdb டேட்டாபேஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், டேபிள் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அது testdb டேட்டாபேஸில் எந்த டேபிளுமே இல்லை. ஸோ புதுசாக வந்து நான் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் கோர்ஸ் நேம் இருக்குது. ஸோ எந்த கண்டென்ட்டுமே இல்லை. ஓகேவா? ஸோ லோட் மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல் டேட்டா டு SQL டேபிள். கண்டென்ட்டை காப்பி பண்ணிட்டு நியூ விசுவல் ஸ்டுடியோ 2015ல் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு விசுவல் C# கன்சோல் அப்ளிகேஷனில் நேமில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்டிங் வாய்டுமென் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து என்னோடய கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் மெத்தடில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கோடில் வந்து சம் எரர்ஸ் இருக்குது. அது என்னென்ன எரர் அப்படின்னா எடர் ஃபைல் வந்து SQL கிளைண்ட் வந்து இல்லை. அதேமாதிரி டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா யூசிங் system.io இல்லை. ஓகேவா? ஸோ யூசிங் system.data SQL கிளைண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி டைரக்டரியில் யூசிங் system.io இந்த 2 எடர் ஃபைல் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே கொடுத்தாச்சு. எந்த எரருமே இல்லை. ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் வேரியபிள் செட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா என்னோடய SSIS இன்புட் டைரக்டரி இது. இதில் தான் வந்து 2 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. testdb1 testdb2 2 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம .txt மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா dbo.testdata. இதான் வந்து டெக்ஸ்ட் ஃபைல். இது டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா dbo.testdata. இப்போ நம்ம பார்த்தோம்ல SQL சர்வரில் testdb டேட்டாபேஸில் பாருங்கள், டேட்டாபேஸில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ டேபிளில் பாருங்கள் dbo.testdata அப்படின்ற டேபிள். இந்த டேபிளில் தான் வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபைல் டெலிமிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமா டெலிமிட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். கமா டெலிமிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணால் இப்போ 1,c டியூட்டோரியல் இருக்கு இல்லையா? அதில் கமா மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டென்ட் மட்டும் நம்ம வந்து SQL சர்வர் கொரி மூலிமா டேபிள் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தா இதாவது ஆர்கைவ் ஃபோல்டர். ஸோ டெஸ்க்டாப்பில் SSIS_archive டைரக்டரின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். உள்ள நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது இன்புட் டைரக்டரியில் டேட்டா வந்து இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் ஆர்கைவ் டேட்டில் வந்து testdb data1 data2 வந்து நம்ம வந்து ஸ்டோர் ஆகிடும் ஆர்கைவ் டைரக்டரியில். ஓகேவா? இதான் வந்து கிரியேட் கனெக்ஷன் டு SQL சர்வர் கனெக்ஷனோட கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது விசுவல் ஸ்டுடியோ 2015 SQL சர்வர் 2014 ரெண்டுமே வந்து இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் அது. என்ன டேட்டாபேஸ்னால் testdb டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். அது செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு ஆப்ஷன் இருக்கணும். ட்ரூ ஆப்ஷன் இருந்தால் தான் நமக்கு வந்து ரெண்டுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணி கனெக்ட் ஆகும். ஓகேவா? இல்லைனா கனெக்ட் ஆகாது. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் நம்ம அரேயில் தான் எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அரேயில் தான் ஒரு ஃபைலாக நம்ம எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரிங் அரேயில் பார்த்தீங்கன்னா ஃபைல் டைரக்டரி என்ன டெக்ஸ்ட் ஃபைல் என்ன பார்த்தீங்கன்னா கெட் ஃபைலில் வந்துட்டு சோர்ஸ் ஃபோல்டரில் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .txt அதுதான் நம்ம வந்து எடுக்கிறோம். அந்த டெக்ஸ்ட் ஃபைலை 1 by 1 எடுத்துகிட்டு அதில் அரேயில் வந்து ஒரு ஃபைலாக ஒரு ரோஸாக வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? அதை என்ன சொல்லலாம் ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் இன் ஃபைல் என்ட்ரிஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா system.io சிஸ்டம் ஸ்ட்ரீம் ரீடர் சோர்ஸ் ஃபைல் ஈக்குவல் டு நியூஸ் system.io ஸ்ட்ரீம் ரீடர் ஃபைல் நேம். இதுக்கு யூஸ் பண்ணால் சோர்ஸ் ஃபைல்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அது நியூ சிஸ்டம் ஐஓ ஸ்ட்ரீம் ரீடர் பார்த்தீங்கன்னா நியூ இன்ஸ்டன்ஸ் கிளாஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கிறோம். இது ஸ்ட்ரிங் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங் லைன் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் இன்டிஜர் 32 பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஈக்குவல் டு 0. ஏன்னா கவுண்டர் வந்து இன்டிஜர் 32 தான் இருக்குது. அது வந்து ஈக்குவல் டு 0 கொடுக்குறோம். ஃபஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணால் SQL கனெக்ஷனில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை ஒயில் லூப்பில் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒயில் லூப்பில் பார்த்தீங்கன்னா லைன் ஈக்குவல் டு சோர்ஸ் ஃபைல் டாட் ரீநேம். ஸோ இந்த சோர்ஸ் ஃபைல் நம்ம ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா ஈஸியாக வந்து நாட் ஈக்குவல் டு நல் நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்ம எடரை வந்து ஸ்கிப் பண்ணுறோம். என்னென்னா ஐடி அண்ட் கோர்ஸ் நேம் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இஃப் கவுண்டர் கிரேட்டர் than 0
அப்படி இருக்கும்போது என்னென்னா இந்த கொரி வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கான கொரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் கொரி ஈக்குவல் டு இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். என்ன டேபிள் நேம், அந்த டேபிள் நேம் அதோட வேல்யூஸ் என்ன வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைன் டாட் ரீப்ளேஸ் ஃபைல் டெலிமிட்டர். அது என்னென்னா அந்த கமா டெலிமிட்டர் இருக்குல்லையா, அந்த கமாவில் அந்த லைன் டெலிமிட்டர் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகேவா, அந்த ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி உங்களுடைய கோர்ஸ் நேம் அது மட்டும் தான் நம்ம எடுக்கும். இப்போ அந்த டெலிட் பண்ணுற அந்த கமாவை வந்து டெலிட் பண்ணுறதுக்கான கோடு தான் இது. ஓகேவா, இதை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண மாதிரி கொடுக்கும். அதாவது எக்ஸிக்யூட் SQL கமாண்ட் டு இன்சர்ட் ரெக்கார்ட். இப்படி தான் வந்து ஒவ்வொரு டேட்டா இருந்து இன்சர்ட்டில் வந்து ரெக்கார்டு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா, அது என்னென்னா SQL கமாண்ட் மை கமாண்ட் ஈக்குவல் டு SQL கமாண்ட் கொரி SQL கனெக்ஷன்ஸ். இது பீஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்து ரன் ஆகும். ஓகேவா, இப்போ எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து மை கமாண்ட் டாட் எக்ஸிக்யூட் நான் கொரி. ஸோ எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் ஒன் பை ஒன் ஒரு ரோவாக இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கொரி விட்டு வெளில வந்துடும். இதே மாதிரி கவுண்டர் ப்ளஸில் வந்து ஒன் பை ஒன்னாக இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட் மூலிமா வந்து ஒரு ரோவாக வந்து இன்சர்ட் ஆகிட்டே வரும் நம்மளுடைய SQL சர்வர் டேட்டாபேஸ் டேபிளில். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாமே கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறம்னா SQL கனெக்ஷன் டாட் க்ளோஸ் கொடுத்துரும். ஓகேவா, கொடுத்தக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அதேமாதிரி சோர்ஸ் ஃபைலையும் பார்த்து நம்ம வந்து க்ளோஸ் கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்போ இதில் வந்து அதுக்கப்புறம் என்ன நம்ம அந்த சோர்ஸ் ஃபைலில் இருந்து நம்ம ஃபைல் நேம் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலில் இருக்கிற இன்புட் டைரக்டரி ஃபைல் இருக்குது பாருங்கள், அந்த ஃபைலேருந்து மூவ் ஆகிட்டு ஆர்கியூட்ரியில் டைரக்டில் வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுத்துரும். மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை வந்து நம்ம ஃபைலை வந்து நம்ம வந்து அதை காப்பி பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கோடு எழுதிருக்கோம். ஓகேவா, இப்போ இன்கேஸ் இல்லை எக்ஸப்ஷன் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா நம்ம கேட்ச் வந்து நமக்கு வந்து எரர் வந்து இண்டிகேஷன் வந்து காமிச்சிடும். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கோட் ரன் ஆகும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து என்னுடைய SSIS இன்புட் டைரக்டரி இது வந்து ஆர்கைவ் ஃபோல்டர் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து கொரியை நான் ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐடி கோர்ஸ் நேமில் எந்த ஃபைலுமே இல்லை, இந்த எந்த ரோஸுமே இல்லை. பில் சொல்யூஷன் கொடுக்குறேன். ஸோ பில் வந்து சக்சீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் இன்புட் டைரக்டரியில் 2 டெக்ஸ்ட் ஃபைலும் வந்துட்டு மூவ் ஆகிட்டு தட் இஸ் கட் ஆகி பேஸ்ட் எல்லாம் ஆகுதுன்னா ஆர்கிட் டைரக்ட் வந்து பேஸ்ட் ஆகுது. இப்போ பாருங்கள் SQL கொரி ரன் பண்ணுறேன். 10 டேட்டா ரோஸ் வந்து இருக்குது. இதுதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.